வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இந்த கருப்பு கவனி வச்சு எப்பயுமே கஞ்சி தானே காய்ச்சி குடிக்கிறோம். இன்றைக்கி கொஞ்சம் வாய்க்கு ருசியாக ஒரு பிடி கொழுக்கட்டை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கஞ்சிக்கு ஊற வச்சதையும் இட்லிக்கு ஊற வச்சது இப்படி ஒவ்வொரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு இதெல்லாமே தாளித்து கொட்டி ஒரு ஆவியில் வேக வச்சோம்னா ஒரு அருமையான கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆகும். இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வரேன். இப்போ இதை இந்த சின்ன மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 2 அரிசியுமே இந்த மாதிரி ரவை மாதிரி நம்ம அரைச்சிட்டோம். அரைச்சிட்டு இது எல்லாமே நல்லா தாளிப்பு கொடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், தாளிப்பு வச்சாச்சு. தாளிப்பு இதில் அப்படியே கொட்டிட்டு நீங்கள் கிளறி வச்சிட்டிங்கன்னா அருமையான சுவையான கொழுக்கட்டை ரெடி. இப்போ ஆவி பறக்கிற கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம எடுத்து டிஸ்ப்ளே பண்ணலாம். இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.